ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பசியும் ருசியும். இன்றைக்கி பசியும் ருசியுமில் மாப்பிள்ளை சம்பா அரிசியை பயன்படுத்தி இட்லி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த அரிசியை நம்ம உணவில் பயன்படுத்துறதுனால என்ன ஹெல்த் பெனிஃபிட் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். 4 கப் மாப்பிள்ளை சம்பா அரிசி, 1 கப் உளுந்து, 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்து ஊற வச்சு அரைச்சி மாவாக எடுத்து வச்சுருக்கேன். அரிசி 8 மணி நேரம் ஊற வைக்கணும் கம்பல்சரியாக. உளுந்து 3 மணி நேரம் ஊற வச்சா போதும். அரைச்ச பிறகு மாவு 5 மணி நேரம் புளிக்க வைக்கணும். அப்போ தான் இட்லி நல்லாயிருக்கும். எப்போதுமே நம்ம இட்லி ஊற்றுற மாதிரி இட்லி பிளேட்டில் ஊற்றிக்கலாம். இதில் ஆயில் தடவணும்னு அவசியம் இல்லை. தண்ணி தடவினாலே இட்லி நல்லா எடுக்க வரும். தண்ணி தான் நான் தடவிக்கிறேன் இன்றைக்கி. இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி அந்த காலத்துலேருந்து பாரம்பரியமாக கிடைக்கக்கூடிய அரிசி. நம்ம எப்போதுமே இட்லி சாப்பிடக்கூடிய ஒயிட் கார் ரைஸுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, அது பாலிஷ் பண்ணியிருப்பாங்க. இந்த ரைஸ் பாலிஷ் பண்ணாமல் இருக்கும். அதனால் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால ஸ்லோவாக ப்ராப்பராக டைஜஸ்ட் ஆகும். இந்த அரிசி சாப்பிட்ட உடனே ரத்தத்தில் குளுக்கோஸோட அளவை அதிகப்படுத்தாது. ஸோ நீரிழிவு இருக்கிறவங்களும் இதை அவசியமாக சாப்பிடணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியில் ஜிங்க், B12, B6 இப்படி நிறைய சத்துக்கள் இருக்குது. இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்த பிறகு நம்ம ஊற்றின இட்லி தட்டை இதில் வச்சு மூடி வேக வச்சுக்கலாம். ஒயிட் இட்லி வேகிற டைம் தான் ஆகும் இதுக்கும் வேகிறதுக்கு. கொஞ்சம் ஆறின பிறகு லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு இந்த மாதிரி ஷார்ப்பான ஸ்பூனால் நம்ம எடுத்துக்கலாம். எப்போதுமே இட்லி எடுக்கிற மாதிரி. சூப்பர்பான மாப்பிள்ளை சம்பா இட்லி ரெடி ஆகிட்டு. ஒரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி பாரம்பரிய அரிசிகள்லாம் நம்ம பெரியவங்க தான் சாப்பிட்ணும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிறோம். அப்படி கிடையாது. வளர்கிற குழந்தைங்களுக்கு கம்பல்சரியாக கொடுக்கணும். குழந்தைங்களுக்கும் சேர்த்தே இதை செஞ்சு கொடுங்க. ரொம்ப சூப்பர்பாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது கூட இட்லி பொடி, கருவேப்பிலை பொடி, கொத்தமல்லி பொடி இப்படி எல்லா பொடி வகைகளும் சாப்பிட்லாம். டால், சாம்பார், சட்னி இப்படி எது தொட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எவ்வளோ பஞ்சு மாதிரி சூப்பராக வந்திருக்கு இட்லி பாருங்கள். உங்கள் வீட்டில் நீங்கள் இன்னுமே இட்லிக்கு ஒயிட் கார் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கலரான அரிசி எதுவாக இருந்தாலும், ரெட் ரைஸ், பிளாக் ரைஸ் எதுவாக இருந்தாலும் இட்லி சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான விஷயம் அதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.